இன்னைக்கான கரண்ட் ஈவெண்ட்ல நாம ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தொடங்கி 17ஆம் தேதி முடியக்கூடிய இந்த வாரத்துக்கான கரண்ட் ஈவெண்ட்டை இம்பார்ட்டன்ஸ் ஈவெண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஈவெண்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் எங்கிட்ட தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம் சாட்டில். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கடைசியாக இன்ட்ராக்ஷன் செஷனில் நம்ம பேசுவோம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் போகலாம். இந்தியாவினுடைய 24வது தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்றிருக்காங்க சுஷில் சந்திரா அவங்க. இந்தியாவின் 24வது தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா. எழுதிட்டீங்களா? சரி, தேர்தல் ஆணையத்தை பற்றி இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து குறிப்பிடுகிறது? தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் சரத்து எது? 324. வெரி குட், வெரி குட். 324 இருந்து 329 வரைக்கும் குறிப்பிடுதுங்க. 324 டு 329 தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய இந்திய அரசியலமைப்பின் சரத்து. சரி, இதுல இன்னொரு அடிஷனல் எழுதிட்டீங்களா? தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் சரத்து 324 டு 29. சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். முழுவதும் மின்னணு இயந்திரங்கள் எந்த நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்டன? இந்தியா முழுக்கையும் கம்ப்ளீட்டா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பயன்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தல் எது? இந்தியா முழுவதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தல் எது? எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். 2014. 2014ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பயன்படுத்தப்பட்டது. 2 அடிஷனல் தகவலை சொல்லியிருக்கேன். ஒன்று, இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் சரத்து. இன்னொன்று, 2014ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பயன்படுத்தப்பட்டது. முதல் தேர்தல் இது. இந்தியா முழுவதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்ட முதல் நாடாளுமன்ற தேர்தல் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல். சரி, ஐக்கிய அரபு எமிரேட் நாட்டின் முதல் விண்வெளி வீராங்கனை. ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதல் விண்வெளி வீராங்கனை யார்? யாருங்க? நவுரா அல் மெட்ரிசி அப்படிங்கிறவங்க தான் ஐக்கிய அரபு எமிரேட் நாட்டினுடைய முதல் விண்வெளி வீராங்கனை. ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதல் விண்வெளி வீராங்கனை நவுரா அல் மெட்ரிசி.
எழுதிட்டீங்களா? எழுதி முடிச்சிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் என் அப்படிங்கிற ஒரே ஒரு லெட்டரை சேட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். சரி, அடிஷனல் கொஸ்டின் பல முறை கேட்கப்பட்டது. உலகின் முதல் விண்வெளி வீராங்கனை யார்? எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? உலகின் முதல் விண்வெளி வீராங்கனை யார்? எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? வெரி குட். வாலண்டினா தெரஸ்கோவா. ஆர்சி பிரித்திவி கரெக்டா சொல்லியிருக்கீங்க. வாலண்டினா தெரஸ்கோவா ரஷ்யாவை சேர்ந்தவர். இவர் தான் விண்வெளியில் பயணித்த முதல் பெண்மணி. வாலண்டினா தெரஸ்கோவா, ரஷ்யா. சரி, இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை யார்? இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை யார்? கல்பனா சாவ்லா. இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா. உலகின் முதல் விண்வெளி வீராங்கனை வாலண்டினா தெரஸ்கோவா, ரஷ்யா. இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா. நெக்ஸ்ட் போலாமா? மொரீசியஸில் நீர்வள ஆய்வினை மேற்கொண்ட இந்திய போர்க்கப்பல். மொரீசியஸில் நீர்வள ஆய்வினை மேற்கொள்ளும் மொரீசியஸில் நீர்வள ஆய்வினை மேற்கொள்ளும் இந்திய போர்க்கப்பல். மொரீசியஸில் நீர்வள ஆய்வினை மேற்கொள்ளும் இந்திய போர்க்கப்பல் ஐஎன்எஸ் சர்வேக்ஸா. மொரீசியஸில் நீர்வள ஆய்வினை மேற்கொள்ளும் இந்திய போர்க்கப்பல் ஐஎன்எஸ் சர்வேக்ஸா. எழுதியாச்சா? சரி, அடுத்த கேள்வி. இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலின் பெயர் என்ன? முழுவதும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலின் பெயர் என்ன? எஸ், சுந்தர் பாண்டியன். வெரி குட். முழுவதும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலின் பெயர் என்ன? ஐஎன்எஸ் விக்ரந்த். முழுவதும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலின் பெயர் ஐஎன்எஸ் விக்ரந்த். தரணி சிவகுமார், கொஞ்சம் உங்க வீடியோவை ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். தரணி சிவகுமார். ஓகே, ஐஎன்எஸ் விக்ரந்த் எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் போலாமா?
கார்த்திக், நீங்க ஒரு சொல்லியிருக்கீங்க ஐஎன்எஸ் அரிஹண்ட். வாட் இஸ் த ஐஎன்எஸ் அரிஹண்ட்? ஐஎன்எஸ் அரிஹந்த் என்பது என்ன சொல்லுங்க. ஐஎன்எஸ் அரிஹந்த்ங்கிறது இந்தியாவோட முதல் ஐஎன்எஸ் அரிஹந்த்ங்கிறது இந்தியாவின் முதல் அணுசக்தி நீர்மூழ்கி போர்க்கப்பல். இந்தியாவின் முதல் அணுசக்தி நீர்மூழ்கி போர்க்கப்பல் ஐஎன்எஸ் அரிஹண்ட். ஐஎன்எஸ் விக்ரந்த்ங்கிறது இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் முதல் விமானந்தாங்கி போர்க்கப்பல். சரிங்களா? ஐஎன்எஸ் அரிஹண்ட் இந்தியாவின் முதல் அணுசக்தி நீர்மூழ்கி போர்க்கப்பல். போலாம் அடுத்தது. ஐஎன்எஸ் விக்ரந்த், ஐஎன்எஸ் அரிஹண்ட் ரெண்டும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டஃப்ஸ் பல்கலைக்கழகம். டஃப்ஸ் பல்கலைக்கழகம் தவளைகளிலிருந்து ஸ்டெம் செல்கள் மூலம் டஃப்ஸ் பல்கலைக்கழகம் தவளைகளிலிருந்து ஸ்டெம் செல்கள் மூலம் உருவாக்கியுள்ள முதல் சுய குணப்படுத்திக் கொள்ளும் ரோபோக்கள். கொஞ்சம் டஃப்பான இருக்கும் வார்த்தை. டஃப்ஸ் பல்கலைக்கழகம் சமீபத்தில் தவளைகளிலிருந்து ஸ்டெம் செல்கள் மூலம் உருவாக்கிய உலகின் முதல் சுய குணப்படுத்தும் ரோபோ. இது எழுதுங்க, இது என்னன்னு சொல்றேன் நான். அதோட பேரு ஜெனோபோட்ஸ் அப்படிங்கிறது. ஜெனோபோட்டுகள். ஜெனோபோட்ஸ் இது முதல்ல எழுதிக்கங்க. டஃப் யூனிவர்சிட்டி. சரி, இது என்னன்னா நீங்க இந்த படத்துல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இது அந்த ரோபோட்டோட வடிவம். இது என்னது, மனிதனா இல்ல உயிர் உள்ளதா உயிரற்றதா அப்படின்னா ரெண்டும் தான். ஏன்னா ஸ்டெம் செல்ஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய பயாலஜில படிச்சிருக்கோம். ஸ்டெம் செல்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான நோய்களை குணப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தெரப்பி, ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது பகுப்படையாத மூல செல்களுக்கு என்ன பேருங்க? ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு பேர். மனித கருவில் உருவாகும் போது எல்லா செல்களும் ஒரே செல்களாகத்தான் இருக்கும். அது நாளாக நாளாக வேறு வேறு உருமாற்றம் அடைந்து வேறு வேறு உறுப்புகளாக மாறுது. இப்போ நகமா ஒன்று மாறுது, சதையா ஒன்று மாறுது, எலும்பா ஒன்று மாறுது, கண்ணா ஒன்று, இப்படி வேறு வேறு உருவங்களாக மாறுது. ஆனால் உருவாகும் போது ஒரே ஒரு மூல செல் தான். அப்படி பகுப்படையாத மூல செல்களுக்கு ஸ்டெம் செல்கள் அப்படின்னு பேர்.
இந்த ஸ்டெம் செல்களை பயன்படுத்தி ஒரு புதிய ரோபோட், எதுக்கானா மனிதனினுடைய உடலுக்குள்ள சிக்கலான இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், இதயம், இதயத்துல ஒரு வால்வ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பண்றோங்க, ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ணாம இந்த ரோபோவை அனுப்பி அதுல ஏதாவது கொழுப்பு படிஞ்சிருந்தாவோ மற்ற ஏதாவது தேவையற்ற சதை வளர்ச்சி இருந்தாவோ கிளியர் பண்றதுக்கு இதை பயன்படுத்த போறாங்க. இது என்ன பண்றாங்கன்னா, இது இப்போ இந்த வடிவத்தை வந்து பவுடர் மாதிரி பண்ணி பிளட்ல கலந்து விட்டுருவாங்க. அது என்ன பண்ணுங்க, ரத்தத்துல கலந்து உள்ள போய் எந்த இடத்துல சேரணுமோ அந்த இடத்துல இதே வடிவில் திரும்பவும் எல்லாம் சேர்ந்துக்கும். இந்த செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதுதான் பொருள். சுய குணப்படுத்தும் ரோபோக்கள் அப்படின்னு பேருங்க. வெளியில வந்து என்னவாங்க, பவுடர் மாதிரி பண்ணி பிளட்ல இன்ஜெக்ஷன் மூலமா கலந்து விட்டுருவாங்க. அதுக்கு எந்த இடத்துல போய் நீங்க அதை கிளீன் பண்ணணும், எந்த உறுப்பை கிளீன் பண்ணணும்னு அதுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்களோ, ஏன்னா அது ரோபோ இல்லைங்களா, ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல இந்த பவுடர் செல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து திரும்பவும் இந்த உருவத்தை அடைஞ்சிரும். இந்த உருவத்தை அடைஞ்சி திரும்பவும் என்ன ஆகுங்க, அந்த இடத்த சுத்தப்படுத்த வேண்டிய இடத்த சுத்தப்படுத்திட்டு திரும்பவும் வெளியில வந்துடும். இதுக்கு பேரு செல்ஃப் ஹீலிங் ரோபோ அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து போலாங்களா? IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், ஒரு புதிய டேக்ஸை போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த பெருந்தொற்றிலிருந்து வெற்றிகரமாக மீண்ட நாடுகள் இருக்கு இல்லைங்களா, இப்போ உங்களுக்கு கூட தெரியும், சமீபத்தில் இஸ்ரேல் பெருந்தொற்றிலிருந்து மீண்டிருக்கு, அங்கே லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம படித்தோம். இந்த மாதிரி இந்த கொரோனா வைரஸ் அதிகமாக பாதிக்கப்படாம அல்லது பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்ட நாடுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த மீண்ட நாடுகளில் உள்ள பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு வரியை போடலாம். அந்த வரிக்கு பேர் என்ன வரிங்க, ஒற்றுமை வரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வரி எதுக்கு பயன்படுதுங்க, இன்னும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை நாடுகள் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுறதுக்காக. ரெண்டு விஷயம். இந்த டாக்ஸை ஐடியா கொடுத்தது ஐஎம்எஃப். யாருக்காக, கொரோனாவிலிருந்து மீண்டிருக்கக்கூடிய மீண்ட நாடுகள் அல்லது பணக்கார நாடுகள். அந்த பணக்கார நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இப்படி ஒரு டேக்ஸை போட்டு அதனால வரக்கூடிய பணத்தை கொரோனாவினால தடுமாறிட்டு இருக்கக்கூடிய ஏழை நாடுகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஐஎம்எஃப் பிளான் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் ஒற்றுமை வரி அப்படின்றது. இது தற்காலிக, டெம்பரவரி. இந்த கோவிட் பிரச்சனை இருக்கிற முடிகிற வரைக்கும் தான். சரி, அடுத்து போலாங்களா?
மத்திய அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்காங்க. என்ன திட்டங்க? மத்திய அரசின் புதிய திட்டம் அப்படின்னு எழுதிக்கங்க. பிரதம மந்திரி சிறு குறு உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் திட்டம். யூனியன் கவர்மெண்ட் இனாகிரேட்ஸ் பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீம். மத்திய அரசு தொடங்கியுள்ள புதிய திட்டம். ஜி விக்னேஷ், கொஞ்சம் உங்க வீடியோவை ஆஃப் பண்ணுங்க விக்னேஷ். சரி, சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டு எது? எந்த ஆண்டை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக ஐநா சபை அறிவித்துள்ளது? இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். சூப்பர், எல்லாரும் கரெக்டான ஆன்சர் சொல்றீங்க. 2023 சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டு. சரி, 2021 ஆண்டு என்ன ஆண்டாக அனுசரிக்கப்படுகிறது? ரெண்டாயிரத்தி 21 ஆண்டு இந்த வருடம் எந்த ஆண்டாக அனுசரிக்கப்படுகிறது? சரி, நான் சொல்ற எழுதிக்கங்க. எல்லாம் வெரி குட், கரெக்ட் தான். நான்கு தலைப்புகள்ல அறிவிச்சிருக்காங்க. 4 ஆண்டுகளாக, 4 விதமான ஆண்டுகளாக அனுசரிக்கப்படுது 2021. 1 by 1 எழுதிக்கங்க. 2021 ஐநா ஆண்டுகள் அப்படின்னு எழுதிக்கங்க. 1, சர்வதேச குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் சைல்ட் லேபர்ஸ். சர்வதேச குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு ஆண்டு. எழுதிட்டீங்களா? 1, சர்வதேச குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு ஆண்டு. 2, சர்வதேச பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். சர்வதேச பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆண்டு. சர்வதேச பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆண்டு. அடுத்தது 3வது, நிலையான வளர்ச்சிக்கான புதுமை பொருளாதாரம். சர்வதேச நிலையான வளர்ச்சிக்கான புதுமை பொருளாதார ஆண்டு. கிரியேட்டிவ் எக்கனாமிக் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்.
நிலையான வளர்ச்சிக்கான புதுமை பொருளாதார ஆண்டு. நாலாவது, சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கைக்கான ஆண்டு. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட். சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கைக்கான ஆண்டு 2021 ஆண்டு மொத்தம் 4 ஆண்டுகளாக அனுசரிக்கப்படுது. ஒன் பை ஒன்னா சொல்றேன், எழுதியிருந்தா சரி பார்த்துக்குங்க. 1, சர்வதேச குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு ஆண்டு. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் சைல்டு லேபர். 2, சர்வதேச பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆண்டு. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். 3, நிலையான வளர்ச்சிக்கான புதுமை பொருளாதார ஆண்டு. நிலையான வளர்ச்சிக்கான புதுமை பொருளாதார ஆண்டு. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிரியேட்டிவ் எக்கனாமி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். 4, சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கைக்கான ஆண்டு. எழுதியாச்சா? எழுதி முடிச்சிருந்தா அடுத்ததுக்கு போலாம். சரி, நிலவுக்கு சொல்ற மாதிரி எழுதிக்கங்க. நிலவுக்கு முதல் விண்வெளி வீராங்கனையை அனுப்பும் அமெரிக்காவின் திட்டம். நிலவுக்கு முதல் விண்வெளி வீராங்கனையை அனுப்பும் அமெரிக்காவின் திட்டம். ஆர்டெமிஸ். லாவண்யா, தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க உங்களோட செல்போனை பார்த்துக்குங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு ஹெட்செட் போட்டு கேளுங்க. எல்லாருக்கும் கரெக்டாக சவுண்ட் கேட்குது. நானும் இங்கே ஒரு மொபைல் வச்சு கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் பேசுறது கரெக்டாக இருக்கான்னு ப்ளீஸ் செக் யுவர் மொபைல். லாவண்யா, ஏன்னா நிறைய மெசேஜ் போட்டதுனால திருப்பி போட்டே இருக்கீங்க, அதனால கேட்குறேன். தப்பு எங்க பக்கம் இல்லை, உங்க பக்கம் இருக்கு. ப்ளீஸ் செக் இட். சரி, நிலவுக்கு முதல் வீராங்கனையை அனுப்பும் அமெரிக்காவின் திட்டம் ஆர்டெமிஸ். உங்களுக்கு தெரியும், அது ஒரு சுவாரஸ்யமான கதை. நான் பலமுறை எல்லா வகுப்புகளையும் சொல்லியிருக்கேன். 1969 ஆண்டு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய பனிப்போர் நடந்து கொண்டிருந்த காலம். யாரு சந்திரன்ல கால் வைக்கிறதுங்கிற போட்டி. 1969 அமெரிக்கா முதலாக சந்திரனில் இறங்கியது. அந்த சந்திரனில் இறங்கிய முதல் மனிதனுடைய பெயர் உங்களுக்கு தெரியும், நீல் ஆம்ஸ்ட்ராங். சரிங்களா? 1969 இது நடந்தது. அந்த 1969 பின்னாடி
கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம், 52 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நிலவுக்கு மனிதன் பயணிக்கவே இல்லை. 52 ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்ப மனிதன் பயணிக்க போறான். ஆர்டமிஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக விண்வெளி வீரர்களை முதலாக சந்திரனினுடைய தென் துருவத்தில் தரையிறக்க போறாங்க. சந்திரனுடைய தென் துருவத்தில் இந்த ஆர்டமிஸ் விண்கலம் இறங்க போகுது. அதுல ஒரு பெண் வீராங்கனை இருப்பாங்க அப்படின்னு இப்ப நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எழுதியாச்சா? போலாமா அடுத்தது? சரி. சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தடத்திற்கு தொழில் வழித்தடத்திற்கு நிதி உதவி அளிக்கும் வங்கி. சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தடத்திற்கு நிதியுதவி அளிக்கும் வங்கி ஆசிய வளர்ச்சி வங்கி. ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் recently approved 484 million fund for Chennai Kanyakumari Industrial Corridor. சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தடத்திற்கு நிதியுதவி அளிக்கும் வங்கி ஆசிய வளர்ச்சி வங்கி. எழுதியாச்சாப்பா? ஓகே. அடுத்த क्वेश्चन. தமிழகத்தின் முதல், எழுதிக்கிங்க தயவு செஞ்சு, தமிழகத்தின் முதல் பாதுகாப்பு தமிழகத்தின் முதல் பாதுகாப்பு தொழிலக வழித்தடம் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர். தமிழகத்தின் முதல் பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தில் இணையும் நகரங்கள் எத்தனை? தமிழகத்தின் முதல் தொழில் வழித்தட பாதுகாப்பு தொழில் வழித்தட திட்டத்தில் இணையும் நகரங்கள் எத்தனை? எஸ், நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் சொல்றீங்க. 5 நகரங்கள் இணையுது. இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர் தமிழ்நாட்டினுடைய முதல் பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தில் இணையும் நகரங்கள் 5. என்ன நகரங்கள்? சரி, எழுதிக்கங்க. தமிழகத்தின் முதல் பாதுகாப்பு தொழில் வழித்தடம் தலைப்பு போட்டீங்களா? 5 நகரங்கள் அதுல இணையுதுங்க. சென்னை, திருச்சி, கோவை,
சேலம், ஹோசூர். தமிழகத்தின் முதல் பாதுகாப்பு தொழில் வழித்தடம். 5 நகரங்கள் இணைக்கப்படுது. 5 நகரங்கள் எது எதுன்னா சென்னை, திருச்சி, கோவை, சேலம், ஹோசூர். சென்னை, திருச்சி, கோவை, சேலம், ஹோசூர். எழுதிட்டீங்களா? சென்னை, திருச்சி, கோவை, சேலம், ஹோசூர். எழுதி முடிச்சிருந்தா நெக்ஸ்ட் போலாமா? கிரசிங் த கியூர் என்ற பொதுமக்கள் தடுப்பூசி இயக்கத்தை தொடங்கியுள்ள மாநிலம். கிரசிங் த க்ரூ என்ற பொதுமக்கள் தடுப்பூசி இயக்கத்தை தொடங்கியுள்ள மாநிலம். கேரளம். கிரசிங் த க்ரூ என்ற பொதுமக்கள் தடுப்பூசி இயக்கத்தை தொடங்கியுள்ள மாநிலம் கேரளம். நெக்ஸ்ட் போலாமாப்பா? சரி. இந்தியாவில் அனுமதிக்கப்படும் முதல் வெளிநாட்டு COVID-19 தடுப்பூசி. இந்தியாவில் அனுமதிக்கப்படும் முதல் வெளிநாட்டு COVID-19 தடுப்பூசி ஸ்புட்னிக் 5. இது ரஷ்யாவோட தடுப்பூசி. இந்தியாவில் அனுமதிக்கப்படும் முதல் வெளிநாட்டு COVID-19 தடுப்பூசி ஸ்புட்னிக் 5, ரஷ்யாவோட தடுப்பூசி.
ஸ்புட்னிக் 5 தான், வி இல்ல அது. ரோமன் லெட்டர் 5. மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான தங்க நகரம். 3000 ஆண்டுகள் பழமையான தங்க நகரம் கண்டுபிடிக்கப்பட்ட நாடு. 3000 ஆண்டுகள் பழமையான தங்க நகரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு, சாரி, நாடு. எகிப்து. நித்யா அப்படிங்கிற ஒருத்தருங்க, அடுத்தது ஸ்ரீ அப்படிங்கிற ஒருத்தர். தயவு செஞ்சு 2 பேரும் வீடியோ ஆஃப் பண்ணுங்க. நித்யா. 3000 ஆண்டுகள் பழமையான தங்க நகரம் கண்டுபிடிக்கப்பட்ட நாடு எகிப்து. சீரான ஊட்டச்சத்து உணவுக்காக மத்திய அரசு தொடங்கியுள்ள திட்டம். சீரான ஊட்டச்சத்து உணவு வழங்க மத்திய அரசு தொடங்கியுள்ள திட்டம். சீரான ஊட்டச்சத்து உணவு வழங்க மத்திய அரசு தொடங்கியுள்ள திட்டம். மிஷன் ஆஹார் கிராந்தி. மிஷன் ஆஹார் கிராந்தி. சீரான ஊட்டச்சத்து உணவு வழங்க மத்திய அரசு தொடங்கியுள்ள திட்டம் மிஷன் ஆஹார் கிராந்தி. எழுதினவங்க அடுத்த ஸ்லைடுக்கு வந்துடலாம். கடல் உணவு விற்பனைக்காக தொடங்கப்பட்டுள்ள இணையதளம். கடல் உணவு விற்பனைக்காக தொடங்கப்பட்டுள்ள இணையதளம் இ சண்டா. கடல் உணவு விற்பனைக்காக தொடங்கப்பட்டுள்ள இணையதளம் இ சாண்டா. சுற்றுச்சூழலுக்காக பசுமை பத்திரங்களை வெளியிட்ட முதல் சுற்றுச்சூழலுக்காக பசுமை பத்திரங்களை வெளியிட்ட இந்தியாவின் முதல் நகராட்சி.
சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக பசுமை பத்திரங்களை வெளியிட்ட இந்தியாவின் முதல் நகராட்சி. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக பசுமை பத்திரங்களை வெளியிட்ட இந்தியாவின் முதல் நகராட்சி காசியாபாத். காசியாபாத் எந்த ஸ்டேட்ல இருக்கு? உத்தரப்பிரதேசம். எஸ், கோபிநாத், வெரி குட். மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி, உலகத்திலேயே மிக அதிகமாக காற்று மாசினால் பாதிக்கப்பட்ட நகரங்கள்ல முதல் நகரம் சீனாவில் இருக்கு, இரண்டாவது நகரம் இந்தியாவில் இருக்கு, காசியாபாத். என்ன கிரீன் பாண்டு? வாட் இஸ் கிரீன் பாண்டுன்னு கேட்டிருக்காங்க ஒருத்தர். அதாவது சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்காக ஒரு நிதி திரட்டுறாங்க இந்த மாநகராட்சி. அந்த நிதியில நீங்க வந்து முதலீடு செஞ்சீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வட்டியில ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் திருப்ப கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த பசுமையை காப்பதற்காக, சுற்றுச்சூழலை காப்பதற்காக திரட்டப்படுற அந்த பணத்துக்கு கிரீன் பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கிரீன் அப்படின்னா பசுமை, சுற்றுச்சூழல் அப்படின்னு எடுத்துக்கங்க. எப்பவுமே என்ன கேள்வி கேட்டாலும் கிரீன் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது அப்படிதான். தனலட்சுமி, ஒவ்வொருத்தரா சொல்ல முடியாது, தயவு செஞ்சு வீடியோ ஆஃப் பண்ணி வைங்கம்மா. மற்ற பார்த்து எழுதுறவங்க எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. காசநோய் இல்லாத பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகள். காசநோய் இல்லாத பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகள். 1 லட்சத்தீவு, 2 ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய புத்காம் மாவட்டம். காசநோய் இல்லாத இந்திய பகுதிகள்: 1 லட்சத்தீவுகள், யூனியன் டெரிட்டரி லட்சத்தீவுகள், 2 புத்காம் டிஸ்ட்ரிக்ட், ஜம்மு காஷ்மீர். இந்த காசநோயை உருவாக்கும் வைரஸா பாக்டீரியமா? பாக்டீரியம் எது? மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். வெரி குட். மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஓகே. மைக்ரோபாக்டீரியம் லெப்ரே எந்த நோயை உருவாக்குகிறது? தொழுநோய். மைக்ரோபாக்டீரியம் லெப்ரே அப்படிங்கிறது தொழுநோயை உருவாக்கும். மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ங்கிறது காசநோயை உருவாக்கும். சரி, அடுத்தது
பொதுமக்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் பொதுமக்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் திட்டம். பொதுமக்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் திட்டம் த இன்ஸ்பிரேஷன் 4. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். உலகின் முதல் பணக்காரர் யார் அப்படின்னு 2 பேருக்கு இடையில கடுமையான போட்டி நடந்துகிட்டு இருக்கு. எலன் மாஸ்க், இன்னொன்னு அமேசானுடைய அதிபர் ஜெஃப் பீசோஸ். இந்த எலன் மாஸ்க் அவரோட நிறுவனம் தான் ஸ்பேஸ் எக்ஸ். டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கார் தயாரிக்கும் நிறுவனம், ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு விண்வெளி நிறுவனம். போன வாரம் இன்னொரு ஈவெண்ட்டையும் சொன்ன இந்த நிறுவனத்தை இன்னொரு நிறுவனம் தொடங்கப்படுது. என்ன அது? ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா. இந்த 2 நிறுவனம். வெரி குட். நியூரோலிங்க், சதீஷ் முகுந்தன், சூப்பர். நியூரோலிங்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தொடங்குறாங்க. எதுக்குங்க? உயிரினங்களினுடைய மூளை, விலங்குகளினுடைய மூளையோடு ஒரு கம்ப்யூட்டர் சிப்பை இணைக்கும் திட்டம் இது. அந்த நிறுவனத்தின் பெயர் நியூரோலிங்க். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஈவென்ட் போலாமா? ட்ரீல சிப்புங்கிறது நான் சொன்ன ஒரு சின்ன கதைங்க. ட்ரீல இல்ல, ஃபர்ஸ்ட்ல வந்து அது அனிமல் தான் செய்யறாங்க. நெக்ஸ்ட் போலாமா? பேசிக் நாடுகளின் அமைச்சர்கள் கூட்டம். பேசிக் அப்படிங்கிற இந்த வார்த்தை விரிவாக்கம் பி ஃபார் பிரேசில், ஏஎஸ் அதாவது எஸ்ஏங்கிறதனுடைய திருப்பி போட்டிருக்காங்க. ஏஎஸ் சவுத் ஆப்பிரிக்கா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சீனா. பிரேசில், தென்னாப்பிரிக்கா, இந்தியா, சீனா. இந்த 4 நாடுகளினுடைய கூட்டமைப்பு பேசிக் கூட்டமைப்பு அப்படின்னு பேரு. 2021 பேசிக் நாடுகளின் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர். இது எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்குதுங்க, அதனால இடம் வராது. பிரகாஷ் ஜவடேகர். 2021 பேசிக் நாடுகளின் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் பிரகாஷ் ஜவடேகர். இவர் எந்த துறையினுடைய அமைச்சரா இருக்காருங்க? சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். ரெண்டாயிரத்தி 21 பேசிக் நாடுகளினுடைய கூட்டமைப்பு, பேசிக் நாடுகளின் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார்.
அடுத்த ஈவெண்ட். மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்தில் இணைந்துள்ள நாடு. பிரான்ஸ். மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்தில் இணைந்துள்ள நாடு பிரான்ஸ். ரெண்டாயிரத்தி 22 சொன்னாங்க. பட் இப்ப பாசிபிளான்னு தெரியல கோவிட்னால. சரி, அடுத்தது நிதி நிறுவனங்களுக்காக காலநிலை மாற்ற விதிகளை அறிமுகப்படுத்தும் முதல் நாடு. நிதி நிறுவனங்களுக்கான காலநிலை மாற்ற விதிகளை அறிமுகப்படுத்தும் முதல் நாடு. நியூசிலாந்து. நிதி நிறுவனங்களுக்கான காலநிலை மாற்ற விதிகளை அறிமுகப்படுத்தும் உலகின் முதல் நாடு நியூசிலாந்து. அடுத்தது ஆரியபட்டா ஆராய்ச்சி நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட காமா கதிர்களை வெளியிடும் விண்மீன் மண்டலம். ஆரியபட்டா ஆராய்ச்சி நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட
காமா கதிர்களை வெளியிடும் விண்மீன் மண்டலம். காமா கதிர்களை வெளியிடும் விண்மீன் மண்டலம். சைஃபர்ட் 1, NLS1 அப்படின்றாங்க. இந்த பேர் அப்படி இங்கிலீஷ்லயே எழுதிக்கிங்க. ஆரியப்பட்டா ஆராய்ச்சி நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட காமா கதிர்களை வெளியிடும் விண்மீன் மண்டலம் சைஃபர்ட் 1, NLS1. ஜீவிதா எழுதிட்டீங்களாமா? தயவு செஞ்சு வீடியோ ஆஃப் பண்ணுங்க. புலம் அடுத்தது. இந்த ஆரியப்பட்டா ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு சொல்லுங்க. உத்தரகாண்ட்ல இருக்கு. இடம் நைனிடால். வெரி குட் சத்யநாராயணன் அண்ட் நிவேதா. ஆரியப்பட்டா ஆராய்ச்சி நிறுவனம் உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடால்ல இருக்கு. அம்பேத்கரனுடைய பிறந்த நாள் என்ன தினமாக கொண்டாடப்படுதுங்க? ஈக்குவாலிட்டி டே, சமத்துவ தினம். அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14, அம்பேத்கர் பிறந்த நாள் ஏப்ரல் 14, ஒரு ஐஃபன் போட்டு சமத்துவ தினம், ஈக்குவாலிட்டி டே. இந்த அம்பேத்கர் பேரை சொல்லிட்டு அவருடைய பிறந்த தினம் என்ன தினமாக கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ஈக்குவாலிட்டி சமத்துவ தினம் கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு கேட்கலாம். ஏப்ரல் 11 தாய்மைக்கான தேசிய பாதுகாப்பு தினம், நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே. ஏப்ரல் 11.
ஏதாவது இன்டராக்ட் பண்ண விரும்பினா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். முதல்ல லாவண்யா சொல்லுங்க. ஹலோ, குட் ஈவினிங் சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு சார் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்து சார் எனக்கு இல்லைங்க சார். ஓ, அது வேற லாவண்யா. சொல்லுங்க லாவண்யா. மேபி வேற இருக்கு சார். கொஸ்டின் பேப்பர்ல வந்து மத்திய அரசால் எந்த ஆண்டு தேசிய சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டதுன்னு ஒரு கொஸ்டின் இருந்ததுங்க சார். 2018 கொடுத்துருந்தீங்க. 2018 அந்த மாதிரி இப்போ வேற ஏதாவது இயர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியாவுல சிறுதானியங்கள் ஆண்டாக டிக்ளேர் பண்ணது 2018. ஐநா சபை டிக்ளேர் பண்ணிருக்குது 2023. அதாங்க சார் அந்த மாதிரி வேற ஏதாவது இயர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்கான்னு கேக்குறேங்க சார். இல்லம்மா, அப்படி எதுவும் இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் 2018ல டிக்ளேர் பண்ணாங்க. அப்பவே ஐநா சபையில கோரிக்கை வச்சாங்க. ஆனா அப்ப ஏத்துக்கல. இப்ப 2023 ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஓகேங்க சார். Thank you சார். சீலா. ஹலோ சார், வணக்கங்க சார். சொல்லுங்க சார். இந்த கடைசி क्वेश्चन முன்னாடி சொன்ன அம்பேத்கர் क्वेश्चन கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, அம்பேத்கர் பிறந்த தினம் ஏப்ரல் 14. சரி சரிங்க சார். சமத்துவ தினம், ஈக்குவாலிட்டி டே. தட்ஸ் ஆல். ஓகே சார், थैंक यू சார். மஞ்சுளா. மஞ்சுளா சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க, கேக்குது. பேசுங்கம்மா. பேசிக் அமைப்பு இருக்குல்லைங்க சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். பேசிட்டு தாங்க சார் இருக்கேன். பேசிக் இருக்குல்லைங்க சார், ஒரு கூட்டம் பிரகாஷ் ஜவடேகர் சொன்னீங்களேங்க சார். ஆமா சார், அந்த அமைப்பு வந்து இது வரைக்கும் கேள்விப்படாத பேசிக். இல்லம்மா, இத பத்தி என்ற டீடைல் இல்ல. திரும்ப அடுத்த கிளாஸ்ல சொல்றேம்மா. ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். ஓகே ஓகே. பிரேமலதா. கொஞ்சம் நீங்க டவர் வரலன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்லுங்க. சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுல நகராட்சிகள் மொத்தம் எத்தனைங்க சார்? நகராட்சிகளா? மாநகராட்சி கேக்குறீங்களா, நகராட்சிங்களா? மொத்தம் நகராட்சி கேக்குறாங்க சார். என்னம்மா வில்லங்கமா இருக்கு சார்? நகராட்சி கேக்குறாங்க சார். ஒரே நிமிஷம் இருக்குமா. தமிழ்நாட்டுல 148 நகராட்சிகள் இருக்குமா. ஓகே ஓகேங்க சார். கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சேங்க சார், அதனால ஒரு டவுட், அதுக்காக கேட்டேங்க சார். 148 நகராட்சிகள் இருக்கு. வேற ஏதாவது சொல்றீங்களாமா? ஓகே சார். थैंक யூங்க சார். என்ன எப்படிமா படிக்கிறீங்க பிரேமலதா? இல்லங்க சார். படிக்கலையா? சார் படிச்சிட்டு தாங்க சார் இருக்கேன். சரி, எப்படி உங்களுக்கு படிக்கிறது சாட்டிஸ்ஃபைடா இருக்கா இல்ல? சார்
இருக்குங்க சார். ஒரு பரவாயில்லங்க சார். முன்ன இருந்ததுக்கு இப்ப நல்லா படிச்சுட்டு இருக்கேங்க சார். ஓகேம்மா. வீட்ல குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க சார். அவ்வளவுதான். ஓகேம்மா. கிடைக்கிற டைம் நல்லா யூஸ் பண்ணுங்கம்மா. ஓகேங்க சார். ஏற்கனவே உங்ககிட்ட பேசினேங்க. நீங்க குழந்தைங்கள வந்து ஃபர்ஸ்டாவும் அடுத்து படிப்பு வந்து செகண்டாவும் வச்சு படிமா அப்படின்னு சொல்லி ஆமா, சொன்னீங்க சார். ஆமா, ஆமா, ஆமா. ஓகேம்மா. தமிழரசி. நான் படிச்சிட்டு இருக்கேங்க. நல்லா நல்லா படிக்கிறேன் சார். படிங்கம்மா, நல்லா படிங்கம்மா. வாழ்த்துக்கள். ஹலோ சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. தமிழரசி. சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்கம்மா. நீதி கட்சியில ஒரு டவுட். இல்ல நாட் ஆடியபிள் கேட்கல எனக்கு, கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க. சார் நீதி கட்சியில ஒரு டவுட்டுங்க சார். ஆ சார் இப்ப தென்னிந்திய மக்கள் நல உரிமை சங்கம் தானங்க சார் நீதி கட்சி அப்படின்னு மாறி இருக்குங்க சார். ஆமா. புக்ல வந்து தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்ற புகழ் பெற்றது நீதி கட்சியானது அப்படின்னு இருக்குங்க சார். இல்லம்மா. அது நம்ம புக்ல கொடுத்திருக்கிறதா தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் நீதி கட்சியா மாறுச்சு. சரி, அப்ப இன்னொரு டவுட்டுங்க சார். ஆ சார் இந்த நீதி கட்சி 1923 நடந்த எலெக்ஷன்ல நீதி கட்சி ஜெயிச்சு பனகலரசர் வந்து அமைச்சரவை அமைச்சார் அப்படின்னு இருக்குங்க சார். ஆ சுயராஜ்ய கட்சியும் 23ல ஆரம்பிச்சாங்கங்க சார். ஆ அது வந்து வின் பண்ணுச்சு. அது வெற்றி பெற்றது அப்படின்னு ஹிஸ்டரி 2ல வந்து இருக்குங்க சார். அது இல்ல, கொஞ்சம் புரியல. எங்க வெற்றி பெற்றது? அதாங்க சார் அது 23ல ஆரம்பிச்சாங்க. மோதிலால் நேரு தலைமையில அமைச்சரவை வந்து அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சார். அது இங்க இல்லப்பா, தமிழ்நாட்டுல இல்ல. அது ஆல் ஓவர் இந்தியாவாங்க சார். தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுல சுயராஜ்ய கட்சியும் ஹோம் ரூல் இயக்கம் தான் இந்த முதல் எலெக்ஷன்ல நீதி கட்சிக்கு டஃப் ஃபைட் கொடுத்தது. ஆமாங்க சரிங்களா? சார். அன்னி பெசன்ட்டினுடைய ஹோம் ரூல் இயக்கமும் சுயராஜ்ய கட்சியும். ம். ஓகேங்களா? தமிழ்நாட்டுல அவங்க ஜெயிக்கல, அவங்க ஆட்சி அமைக்கல. சரி, ஓகேங்க சார். அவ்வளவுதாங்க சார். ஓகே. தேங்க்யூங்க சார். ஓகே. தேன்மொழி. சார் வணக்கம்மா. சார் அது அடிக்கடி எரர் காட்டிட்டு ஃபுல்லா லாக் அவுட் ஆயிருதுங்க சார். டவர் ஃபுல்லா இருக்குங்க சார். இருக்கும்போதே ஒரு லாக் அவுட் ஆயிருதுங்க சார். இந்த 2-3 கிளாஸா எனக்கு அப்படிதாங்க சார் ஆயிட்டு இருக்கு. அது ஏன்னு தெரியலங்க சார். லாக் அவுட் ஆகுதா? ஆமாங்க சார். தானா லாக் அவுட் ஆயிருதுங்க சார். அது எரர் காட்டிட்டு எரர் கோட் காட்டிட்டு வெளியில வந்தது ஃபுல்லா வெளியில வந்துருதுங்க சார். திரும்பவும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போறதுக்குள்ள அங்க கிளாஸ்க்கு கால்வாசி போயிருதுங்க சார். ஏதோ உங்க டிவைஸ்ல பிரச்சனையா இருக்குமா, இல்ல டவர் ப்ராப்ளமா இருக்கும்? வேற யாருக்கும் இந்த கம்ப்ளைண்ட் வரலமா? இல்ல சார், ஏற்கனவே நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி நான் கேட்டிருக்கேங்க சார். ஒருவேளை உங்க கிளாஸ்ல சொல்லலையா என்னன்னு தெரியலங்க சார். இல்ல அதுல வந்து இப்ப ஒண்ணு இங்க வந்து நம்ம ஜூம் ஆப்லயோ நம்ம இங்கேயோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்க சார். ஏன்னா இங்க பர்ஃபெக்டா நம்ம ஹை ஸ்பீடு இன்டர்நெட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஜூம் ஆப்ல ஓகேங்க கிடையாது. உங்களுடைய லிங்க்ல, உங்களுடைய நெட் கனெக்டிவிட்டியில அல்லது உங்களுடைய டிவைஸ்ல பிரச்சனையா இருக்கு. ப்ளீஸ் செக் இட். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகேம்மா. மகாலட்சுமி. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார் நகராட்சி சொன்னீங்க சார். ஆமா. ஸ்கூல் புக்ல ஒரு புக்ல 121 இருக்கு சார், ஒரு புக்ல 121 இருக்கு சார். 148 சொன்னீங்க. எது சார் போடுறது? லேட்டஸ்ட் 148. ஓகேங்க சார். ஆப்ஷன்ல 148 114 இல்லங்க சார். என்னப்பா? சார் ஆப்ஷன்ல 148 இருந்துச்சுனா 140. ஆமா ஆமா ஆமா. ஓகேங்க சார். थैंक यू சார். ஓகே. ட்ரிபிள் ஏ பேர் இல்ல, ட்ரிபிள் ஏன்னு இருக்கு. சொல்லுங்க, யாருன்னு தெரியல பேரு. ஹலோ சார். சொல்லுங்க தம்பி. எஃப் பேட்ச்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்கண்ணே. சார் இது ஒரு 3 டைம் மேல சொல்லிட்டேன் சார். அந்த எஃப் பேட்ச்க்கு ஒரு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நடத்துனாங்க சார். என்னால அதை அட்டென்ட் பண்ண முடியலைங்க சார். அது வீடியோ வந்து ஒரு 3 டைம் மேல கேட்டேங்க சார். ஆனா இன்னும் வந்து ஏப்ரல் 14 என்னமோ நடந்தது சார். அது இன்னும் அனுப்பல சார். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. டேட் சொல்ல முடியுமா சார்? செக் பண்ணி தான் சார் சொல்லணும். ஒரே நிமிஷம் சார். சார் ஆனா ஏப்ரல் 11 to 14 நடந்தது சார்.
சார் ஏப்ரல் 14 தாங்க சார். ஏ டு எஃப் எக்கனாமிக்ஸ் சார். ஹலோ சார், கேக்குதுங்களா? நடக்கல இல்லையா? சரி, ஓகே ஓகே ஓகே. தம்பி, அந்த கிளாஸ்ல அன்னைக்கு வந்து எக்கனாமிக் கிளாஸ் நடக்கலையாம். ஹலோ சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அன்னைக்கு வந்து எக்கனாமிக் கிளாஸ் நடக்கல. எக்கனாமிக்ஸ் ஷெட்யூல் போட்டிருந்தாங்க. சரிங்க சார். பட் ஆனா எக்கனாமிக் கிளாஸ் நடக்கல. ஏன்னா அந்த ஈவென்ட் கரெக்டா போகல அப்படிங்கிறதுனால ஏபிசிடியோட நிறுத்திட்டு ஓ சரிங்க சார். இஎஃப்க்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிளாஸ் தான் நடத்தியிருக்காங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒண்ணுங்களா சார்? ஆமா. சரிங்க சார், ஓகே சார். அதான் சார், அது ஏன்னா நானும் எதுவுமே இன்ஃபர்மேஷன் வரலீங்களா சார், நானும் அட்டன் பண்ணல. இல்ல, அதான் எக்கனாமிக் தெரியலைங்க கிளாஸ் சார். அன்னைக்கு போகல. அதனால டோன்ட் வரி. சரி சார், தேங்க்யூ சார். ஓகே. புவனா, புவனா பேசுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ சார். சொல்லுங்கம்மா, கேக்குது சார், கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. சார் சார் எனக்கு உங்க நம்பர் வேணுங்க சார். யார் நம்பர்மா? உங்களோட நம்பருங்க சார். அம்மா, இன்ஸ்டியூட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்குமா, சொல்லுவாங்க. இப்ப சொன்னா சரி. பப்ளிக்ல எல்லாருக்கும் போகும். ஓகேங்க சார். இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார். கேட்டுக்குங்க. சரி, ஓகே. சத்யநாராயணன். சத்யநாராயணன் சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார், இப்போ நீதி கட்சியை பத்தி ஒரு டவுட் சொல்லுங்க சார். நீதி கட்சி பத்தி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், அதுல இப்ப 2021 குரூப் 1 எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். தாங்க, தென்னிந்திய மக்கள் சங்கம் தான் நீதி கட்சி ஆச்சு. ஆனா கவர்மெண்ட் கீழே இது விடுதலை முன்னணி இருக்கு சார். தென்னிந்திய எதுங்க? கவர்மெண்ட் கீழே வந்து தென்னிந்திய விடுதலை முன்னணி கரெக்டான ஆன்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். இல்ல, தப்புங்கண்ணு. ஓகே சார். அப்படி ஒரு அமைப்பே எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஓகே சார். இல்ல கவர்மெண்ட் கீழே இருக்கும் தான் சார் டவுட். இல்ல, இருக்கலாம். அது தப்பா தான் கொடுத்திருப்பாங்க. நீ ஓகே சார், தேங்க்யூ சார். அதுல தென்னிந்திய மக்கள் சங்கம் நந்தினி. சார் ஹலோ. சொல்லுங்கம்மா. சார், ஒரு சஜஷன் சார். சொல்லுங்க சார். இப்போ நிறைய பேருக்கு வீடியோ ஆன் ஆயிருது இல்லைங்க சார். அதுல வந்துட்டு லேடிஸ் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாத மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்துங்க சார், அந்த கேமராவுக்கும் அவங்களோட அந்த கவருக்கும் இடையில ஒரு பேப்பர் மாதிரி சொருகி வச்சுட்டாங்க சார். சப்போஸ் கைப்பட்டு கேமரா ஆனாலும் அவங்களுக்கு அது அவங்களோட இது ஃபேஸ் தெரியாதுங்க சார். ஓகேம்மா. சகோதரிகள் கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. என்னங்க சார், அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியறது இல்லைங்க சார். கைப்பட்டு ஆன் ஆயிருதுங்க சார். நிறைய டைம் நானும் நிறைய இது பண்ணிட்டேங்க சார். அதனால நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றேங்க சார். நிறைய கேர்ள்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணா பரவாயில்லைங்க சார். என்ன சொல்ல வரீங்க? கேமரா மேல ஒரு பேப்பர் வச்சலான்றீங்க? ஆமாங்க சார். கேமரா மேல பேப்பர் வச்சு மறைச்சிட்டாங்க சார். அந்த கவர் கீழ் போனுக்கு அடி கவர் இருக்கும் இல்லைங்க சார், அதோட அட்டாச் பண்ணிட்டா நல்லா ஸ்டிஃபா நின்னுக்குங்க சார். சரிம்மா சரிம்மா. எல்லாரும் சிஸ்டர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணுங்கப்பா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. அனிதா. அனிதா
சார் வணக்கங்க சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார் நீதி கட்சி டாபிக்ல தாங்க சார் ஒரு டவுட்டுங்க சார். சார் 1944ல நீதி கட்சி வந்து திராவிடர் கழகமா பெரியார் மாத்தினார் இல்லைங்க சார். அது வந்து 12th புக்லங்க சார் பேரறிஞர் அண்ணா வந்து அவருடைய தீர்மானத்தின்படி அப்படின்னு சொல்லி ஆமா கொடுத்திருக்காங்க. ஆமா, அண்ணாவின் தீர்மானத்தின்படி தான் அந்த மாநாட்டுல, சேலம் நீதி கட்சி மாநாட்டுல சரிங்க சார். இந்த பெயர் மாற்ற தீர்மானத்தை கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணாதுரை. சரிங்க சார். சரி அதாங்க சார் டவுட்டுங்க சார். இந்த ரெசல்யூஷனை Thank you, முன்னாடி முன்மொழிந்தவர் அண்ணாதுரை தான். ஓகேங்க சார். அதே மாநாட்டுல அவர் பெயர் மாத்திட்டாரு. ஆமா, அப்பவே பெயர் மாத்திரதா அறிவிச்சிட்டார் பெரியார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓ, தேங்க்யூ. உங்க பேர் தெரியல, ஆனா லென்த்தி ஒரு ஃபோன் நேம் வருது, SVSTன்னு. சொல்லுங்க, பேசுங்க. யாரெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? பிரியதர்ஷினி சொல்லுங்க. கேட்டுட்டு இருக்காங்களா ஸ்டார்ட் பண்ணாம அவங்களே வந்து ஸ்டாஃபையே நேரடியா அந்த ஸ்டாஃபே டைரக்டா கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து உங்க வந்து வாய்ஸ் வந்து பிரியதர்ஷினி சொல்லுங்கம்மா. சார் 2020ல வந்துட்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க யாருங்க சார்? ஹலோ சார், கேக்குதுங்களா சார்? இருக்குமா, இருங்க, லைன்ல இருங்க. ஓகே சார். உலக உணவு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், உலக உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு கொடுத்தாங்கம்மா. ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. சரி, ஓகே. செல்வா. ஹலோ சார். சொல்லுங்க சார். போன கிளாஸ்ல நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இது வரைக்கும் நடந்த டெஸ்ட் எல்லாம் ஒரு மெட்டீரியல் நம்ம இன்ஸ்டிடியூட்ல போட்டு தந்தா நல்லா இருக்கும்னு. நீங்க கேட்டு சொல்லிருக்கேன் தம்பி. கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கும், மெட்டீரியல் கிடைக்கும். சரி, ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, ஓகே சார். சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. யார் பேசுறது? ஹலோ, ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார், ஒரு சின்ன டவுட்டுங்க சார். சொல்லுங்கம்மா. சார், இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரையும் வந்து தமிழ் மீடியம் படிச்சேங்க சார். இப்போ வந்து கரஸ்ல வந்து நான் PSTMக்காக வந்து டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து அப்ளிகபிள் இப்போ வந்து ஓகேவாங்க சார்? அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரையும் தமிழ் மீடியம் சார். சரி. பட் டிகிரி வந்து இப்போ PSTMக்காக நான் வந்து கரஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். எலிஜிபிள் தாமா. எலிஜிபிள் தானாங்க சார்? ஆமா ஆமா ஆமா. ஓகேங்க சார். அதான் இப்ப செகண்ட் இயர் போட்டிருக்கேங்க சார். அதான் ஃபீஸ் கட்டலாமா வேணாமாங்கிற ஒரு சின்ன டவுட் இருந்ததுங்க சார். அதான் உங்ககிட்ட கேட்டு ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் பண்ணிட்டீங்கல்ல? பாஸ் பண்ணிட்டேங்க சார். அப்புறம் என்ன சந்தேகம்? எதுவா இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. இது எலிஜிபிள் தான். ஓகேங்க சார். கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. ஓகேங்க சார். ஓகே, थैंक यू சார். சரண்யா. சரண்யா சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் எந்த மந்த்ல இருந்துங்க சார் இப்போ கரண்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் 1 இயர்மா. 1 இயர். ஓகே அதாவது சார். எக்ஸாம் ஜூலை கால்க்கு முன்னாடி 1 இயர் மாசம் எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கிட்டோம்னா இப்ப லாஸ்ட் ஜூலைல இருந்து. ஓகே. 2020 ஜூலைல இருந்து. ஏன்னா நாங்க ரிவிஷன்னால இப்ப 2 இயர்ஸா இருக்கறனால எங்க ஸ்டார்ட் பண்ணுங்கிறது டவுட்டா இருந்துச்சுங்க சார். ஓகேமா. ஓகே. ஓகேங்க சார். थैंक यू சார். இன்னொருத்தர் நேம் இல்ல. Oppo A53ன்னு இருக்கு. ஹலோ சார். சொல்லுங்க சார். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பத்தி சொன்னீங்களா சார், இந்திய தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லும்போது? ஆமா.
ஆமாங்க சார். அது நாடு முழுவதும் வந்து 2014ங்களா சார்? 2004ங்களா? 2014 14. ஓ சரிங்க சார். அதான் ஃபர்ஸ்ட் 1998ல. அப்புறம் சாரு கான்ஸ்டியூஷன் சார் நான் எழுதியிருக்கேன். அது 2004ன்னு எழுதியிருக்கிற மாதிரி இருக்கு சார். அதான் 2014 தான். 14 அதாவது சார். கம்ப்ளீட் கண்ட்ரி ஹோல் ஓவர் இந்தியா எல்லா பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சிலையும் எல்லா நாடாளுமன்ற தொகுதியிலையும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தினது 2014 தான். சரிங்க சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். உங்க போன்ல பேரை மாத்திருங்க. சரிங்க சார். ஓகேங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சரி, டைம் ஆயிடுச்சுங்க. பேசி பார்க்கலான்ட்டு இவிஎம் பத்தி எலக்ட்ரானிக் ஓட்டிங் சொன்னாங்க.